வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அமெரிக்கா போரில் இறங்கியது. பேர்ல் ஹார்பர் தாக்குதல் அமெரிக்காவின் இதயத்தில் தீ மூட்டிய நாள். அந்த தீ ஒரு சில நாட்களில் முழு நாட்டையும் ஒன்றிணைத்தது. முன்பு தனிமையில் இருந்த அமெரிக்கா இப்போது ஒரு சீறுகின்ற நெருப்பு நாகமாக எழுந்தது. 1941 டிசம்பர் 8 அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் "A date which will live in infamy" என தனது உரையில் கூறினார். மில்லியன் கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க நின்றனர். ஆனால் அந்த கண்ணீரில் இருந்தது கோபமும் உறுதியும். அமெரிக்க காங்கிரஸ் ஒரே நாளில் ஜப்பானுக்கு எதிராக போரை அறிவித்தது. அடுத்த சில நாட்களில் ஜெர்மனி மற்றும் இத்தாலியும் அமெரிக்காவுக்கு எதிராக களம் இறங்கின. இப்போது உலகம் முழுவதும் ஒரே மாபெரும் போர். அமெரிக்காவின் தொழில்துறை இயந்திரங்கள் முழுமையாக இயக்கப்பட்டன. கார்கள் தயாரித்த தொழிற்சாலைகள் இப்போது டாங்குகள் தயாரித்தன. மோட்டார் சைக்கிள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் விமான இயந்திரங்களை உருவாக்கத் தொடங்கின. பெண்கள் கூட தொழிற்சாலைகளில் பணியாற்றினார்கள். ரோசி த ரிவெட்டர் என்ற சின்னம் அமெரிக்க பெண்களின் வலிமையை குறிக்கும் ஒரு புரட்சியாக மாறியது. ஃப்ரீடம் ஃபார் த வேர்ல்டு என்ற முழக்கத்துடன் மில்லியன் கணக்கான அமெரிக்க வீரர்கள் இராணுவத்தில் சேர்ந்தனர். அவர்கள் ஐரோப்பாவிற்கும் பசிபிக் கடலுக்கும் அனுப்பப்பட்டனர். ஜெனரல் டக்ளஸ் மேக் ஆர்தர் பசிபிக்கிலும், ஜெனரல் ஐசனோவர் ஐரோப்பாவிலும் அமெரிக்க இராணுவத்தின் புதிய தலைமை நாயகர்கள் ஆனார்கள். அமெரிக்கா வெறும் படைத்துறை மட்டும் அல்ல, அது ஒரு நம்பிக்கை சக்தியாக மாறியது. பிரிட்டன், சோவியத் ஒன்றியம், சீனா அனைவரும் இப்போது ஒரே அணியில் இணைந்தனர். அந்த அணியின் பெயர் இணைந்த சக்திகள், அலைடு பவர்ஸ். அமெரிக்க விமானங்கள் வானில் பறந்தன. பேரலைபோல் அதன் கடற்படைகள் கடலை கடந்தன. அந்த ஒலி உலகம் முழுவதும் ஒலித்தது. அமெரிக்கா ஹாஸ் அவேக்கன்ட். அமெரிக்கா போரில் நுழைந்தது. ஆனால் அதன் நோக்கம் வெற்றிக்காக மட்டும் அல்ல, அது ஒரு வாக்குறுதி தந்தது: சர்வாதிகாரத்தின் சங்கிலிகளை உடைத்தே தீர்வோம். அந்த நாள் முதல் போரின் திசை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. ஜெர்மனியும் ஜப்பானும் வெற்றி கொண்டாடிய காலம் முடிந்தது. இப்போது உலகம் ஒரு புதிய சக்தியின் எழுச்சியை கண்டது. அதுதான் அமெரிக்கா. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.